ஹாய் காய்ஸ்! இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னைக்குமே 9 மணி, 8 மணின்னு எந்திரிக்கேன்னா, இன்னைக்கு அலார்ம் கூட வைக்காம 6 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. எழுந்திரிச்ச கையோட மறுபடியும் இழுத்து போத்தி தூங்கியிருக்கணும் போல. தெரியாம கீழ போயிட்டேன். கீழ போனோனே எங்க ராஜமாதா, "சரி, சரி வந்தது தான் வந்துட்ட. வீட்ட தொடச்சிடு, வீட்ட கூட்டிடு, அப்படியே போய் சாமி ரூமுக்கு விளக்கெல்லாம் கழுவி விளக்கெல்லாம் ஏத்திரு" அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா வேலை குடுத்துட்டு இருந்தாங்க. டீய போட்டு குடுங்க, குடிச்சிட்டு பொறுமையா வேலைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி டீய பொறுமையா குடிச்சிட்டு இருந்தேன். அதுலயே அவங்க கடுப்பாயி, நானே வீட கூட்டிர்றேன்னு அவங்களே வீட கூட்டியும் குடுத்துட்டாங்க. எப்படியோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வீட்டெல்லாம் தொடச்சு விட்டு, போய் விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டு, போய் குளிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. நைட்டே பொங்கலுக்கு தேவையான காய்கறிலாம் செப்பரேட்டா எடுத்து சார்ட் பண்ணி வச்சுட்டோம். காலைல கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காக. நம்ம வீட்ல 10 பேர் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம்ல டீ கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மறுபடியும் பாழ காய்ச்சி டீய போட்டு, மிஜு குட்டிக்கு மைலோ ஆத்தி குடுத்துட்டு, சாமி ரூம்க்கு அலங்காரம் பண்ணிட்டு, அப்படியே விளக்கேத்தி சாமியும் கும்பிட்டாச்சு. எங்க மாமியார் வீட்ல பொங்கல் இதுவரைக்கும் கிச்சன்ல அடுப்புல செஞ்சதே கிடையாது. வெளிய தான் எப்போதும் பானை செட்டப் பண்ணி விறகடுப்புலாம் வச்சு தான் எப்போதும் பொங்கல் செய்வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல செய்றதுனால ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா மாலதி அண்ணி அந்த பூசணிக்காவ ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா தோல் சீவுறத வச்சு உரிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கதைக்காகாது, கத்திய வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்தியும் எடுத்து குடுத்தாச்சு. ஒரு வழியா பொங்கல் பானைக்கு சூடத்த காமிச்சு அடுப்புலயும் வச்சாச்சு. பால ஊத்தி பொங்கும் பொங்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த பொங்கல் எனக்கு ஒரே ஒரு பெரிய வருத்தம், ஒரே ஒரு பெரிய மிஸ்ஸிங் என்னன்னா, என் ஃபேமிலிய நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த பொங்கல் அன்னைக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க அம்மா, அப்பா விட்டுட்டு தனியா பொங்கல் செலிப்ரேட் பண்றேன். வருஷம் வருஷம் நான் ஊருக்கு போறதுனால காலையில மாமியார் வீட்ல பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே எங்க வீட்டுக்கும் போயிடுவோம். மம்மி டாடி எப்போதுமே சீக்கிரமாவே பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் பொங்கல் வச்சு முடிச்சிடுவோம். எங்க வீட்ல பொங்கல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, அப்புறம் உளுந்த வடை. இப்படிதான் நான் இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் மம்மி மத்தியானத்துக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார், அப்புறம் அவியல் வைப்பாங்க. ஆனா எங்க மாமியார் வீட்ல அப்படியே டிஃப்ரெண்ட். பாலும் அரிசியும் போட்டு ஒரு பொங்கல் செய்வாங்க. அதுதான் வெள்ளை பொங்கல்னு வேற சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்ல அப்படி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அவங்க ஒரு பக்கம் பொங்கல் கிண்ட என்கிட்ட தேங்காவெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இதை மட்டும் திருவி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா தேங்காவையும் எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சு நல்லா துருவுன்னு துருவி கொண்டு வந்து பொங்கல்ல போட்டு ஒரு கிண்டி கிண்டியாச்சு. நெய் விக்கிற விலையில எங்க வீட்ல இன்னைக்கு ஒரு குண்டா நெய்ய போட்டு ஒரு பொங்கல் செஞ்சிருக்கோம். பொங்கல்ல நெய்யா, நெய்யில பொங்கலான்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு நான் ஒரு பொங்கல் செஞ்சிருக்கேன். ஒரு வழியா பொங்கல் எல்லாம் கிண்டி முடிச்சு சாமி கிட்ட போய் முன்னாடி வச்சு படைச்சாச்சு. அடுத்து அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு சட்டியை தூக்கி மேல வச்சு எல்லா காய்கறியும் போட்டு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சுட்டு இருந்தோம். எங்க மாமியார் வீட்ல பொங்கல் அன்னைக்கு 4 டிஷ் தான் பண்ணுவாங்க. ஒன்னு சக்கரை பொங்கல், இன்னொன்னு அந்த பால் பொங்கல், அவியல், அப்புறம் ஒரு வெள்ளை குருமா, பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணுவாங்க. இதுதான் காம்பினேஷன்னு சொல்லுவாங்க. சைட்ல டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு அப்பப்ப எங்க மாமியார் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்து எங்க எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு இதுக்கு மேல கிச்சன்ல நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். பிரசாத்தோட மாமாவும் அத்தையும் வந்துட்டாங்க. நாங்க இனிமேல் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவியல், இன்னொரு சைடு வெள்ளை குருமான்னு 2 பேரும் ஜோடி போட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாழை இலையில போட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சோண்டு அவியல், நிறைய தயிர்னு நல்லா சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.